Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு ஆலு பராத்தா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பன்னீர் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும். பன்னீருக்கு பதிலாக இதில் ஆலு சேர்த்துக்க போகிறோம். ஆலுங்கிறது உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஈஸியாக இந்த பராத்தா செஞ்சிடலாம். சிலர் உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டு வதக்கி மசாலாலாம் செஞ்சு செய்வாங்க. நான் இன்னைக்கு ஈஸியாக எல்லாரும் செய்யக்கூடியதான ஆலு பராத்தா இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு, நம்ம எப்பவும் சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தளர்த்தியாக பிசைஞ்சுக்கணும். பூரிக்கு மாதிரி டைட்டாக பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சு அதை ஒரு பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். நம்ம சப்பாத்தி மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். ஏன்னா உள்ளே இதில் ஸ்டஃபிங் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதனால உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதாவது பெருசாக ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்து அதை நல்லா ஒரு 2-3 விசில் நல்லா அதை ஏன்னா மசிச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால நல்லா குக்கரில் வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கணும். அப்புறம் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1/4 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சு அதையும் பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் அப்படி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நம்ம பராத்தா தேய்க்கரைச்ச நல்லா ஈவனாக வராது. அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கனமாக சப்பாத்தியை தேய்ச்சிக்கணும். அப்புறம் அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு மூடிட்டு அதையும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு மெதுவாக தேய்ச்சிக்கணும் சப்பாத்தியாக. ஏன்னா ரொம்ப வேகமாக நைஸாலாம் தேய்ச்சோன்னா அந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வெளியில் வந்துடும். அதனால மெதுவாக தேய்ச்சிக்கணும். அப்புறம் ஒரு தோசைக்கல்லை சூடாக்கி இந்த சப்பாத்தி போட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரையும் வேக வச்சு எடுத்துக்கணும். இதை அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதெல்லாம் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா நீங்கள் தொட்டுக்கிறது செஞ்சுக்கலாம். இல்லாட்டா தயிர் இருக்கு இல்லையா, அதில் ஜீரகப்பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதையே தொட்டு சாப்பிட்லாம். அவக்காய் ஊறுகாய் இல்லை நம்ம வீட்டில் எந்த ஊறுகாய் இருக்கோ அதையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது சப்பாத்தி ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம ஊறுகாயோட தொட்டு சாப்பிட்றச்சு அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.